வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் மத்திய அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டத்தை அப்டேட் பண்ணி ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. விக்சித் பாரத் ஜி ராம்ஜி ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. டிஎம்கே எப்படி மக்கள் மத்தியில் பரப்புனாங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தை முடிக்க போகிறாங்க, க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணாங்க. அது உண்மை கிடையாது. 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி இருக்காங்க. அதுதான் உண்மை. முன்னாடி 100 நாள் வேலை திட்டமாக இருந்தபோது முழுக்க மத்திய அரசாங்கத்துடைய கான்ட்ரிபியூஷன் தான். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதில் எந்த நிதி பங்களிப்பும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ இந்த அப்டேட் பண்ணதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பங்களிக்கணும், நிதி கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை டிஎம்கே கவர்மெண்ட்டு அமல்படுத்தாமல் இருந்துச்சு. இல்லை, எங்களாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ டிவிகே கவர்மெண்ட்டு இந்த விக்சித் பாரத் ஜி ராம்ஜி ஆக்ட் இருக்குல்ல, அதை ஜூலை மாதத்தில் அமல்படுத்த முடிவு எடுத்திருக்காங்களாம் தமிழகத்தில். வரவேற்கக்கூடிய முடிவு. எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி திமுக காலத்தை ஓட்டினாங்க. அப்படி இல்லாமல் ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்துடைய சில ஸ்கீம்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக வெல்கம் பண்ணுறதுல தப்பே இல்லை. டிவிகே கவர்மெண்ட்டுடைய இந்த முடிவு நல்ல ஒரு டிசிஷன். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், தமிழக காங்கிரஸுக்கு புது தலைவரை போட போகிறாங்களாம், செல்வ பெருந்தகையை மாற்றிட்டு. இந்த போட்டியில் மாணிக்கம் தாக்கூர் முன்னிலையில் இருக்காராம். செல்வ பெருந்தகை திமுகவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார், ரொம்ப இணக்கமாக திமுகவோட இருந்தார். இப்போ மாணிக்கம் தாக்கூர் டிவிகேவோட ரொம்ப இணக்கமாக இருக்கார். இப்போ டிவிகேவோட தானே காங்கிரஸ் கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதனால செல்வ பெருந்தகையை மாற்றிட்டு மாணிக்கம் தாக்கூரை போட போகிறாங்களாம். ஆளும் கட்சியோடு ரொம்ப இணக்கமாக இருக்கிறவங்களையே மாநில தலைவராக போட காங்கிரஸ் தொடர்ந்து விரும்புது. தனித்துவமாக மாநிலத்தில் கட்சியை வளர்க்கக்கூடிய ஒருத்தரை மாநில தலைவராக போடாது போல காங்கிரஸ். அப்படி தனித்துவமாக மாநிலத்தில் காங்கிரஸை வளர்க்கக்கூடிய ஒரே கெப்பாசிட்டி கார்த்திக் சிதம்பரத்துக்கு தான் இருக்குது. என்னுடைய பார்வையில் கார்த்திக் சிதம்பரத்தை காங்கிரஸுடைய மாநில தலைவராக போட்டால் இண்டிவிஜுவலாக தமிழக காங்கிரஸை வளர்க்க முயற்சி பண்ணுவார். மாணிக்கம் தாக்கூர்லாம் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஆதரவு தெரிவிப்பாரே தவிர கட்சியை வளர்க்கலாம் யோசிக்க மாட்டார் அப்படிங்கிறதான் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸுடைய ஃபீட்பேக்காகவும் இருக்குது. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், அண்ணாமலையுடைய இயக்கம் இருக்குல்ல, அதை பற்றி பல ஃபேக் நியூஸு சமூக வலைதளத்தில் பகிரப்படுது. தமிழக பாஜகவுடைய ஒரு நிர்வாகி ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டுருக்காரு. செய்தித்தாளில் வந்திருக்கு பாருங்கள், நியூஸ் பேப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் என்ன தலைப்பு இருக்குது தெரியுமா, புதிய கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை வேகம் குறைந்ததா, தீவிர ஆதரவாளர்கள் மத்தியில் ஏமாற்றம். அண்ணாமலை தனியாக இயக்கம் தொடங்கினார்ல, மொதல் 10 மணி நேரத்தில் 10 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க. லாஸ்ட் 4 நாளில் 55,000 பேர் தான் சேர்ந்துருக்காங்க. அப்போ அந்த வேகம் குறைஞ்சிருச்சு, ஆதரவாளர்கள்லாம் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு செய்தித்தாளில் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு தமிழக பாஜக ஃபேக் நியூஸை பரப்பி விட்டுக்கு இருக்கு. எந்த செய்தித்தாள்லையும் இது வரலை. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட ஒரு ஃபேக்கான செய்தித்தாள் மாதிரி அமைக்கப்பட்ட ஒரு ஃபேக் ஃபோட்டோ இது. தேதியை பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா, மே 30 அப்படின்னு இருக்கு பாருங்க. இதிலிருந்தே இது ஒரு ஃபேக் புகைப்படம் அப்படிங்கிறது உறுதியாகுது. வீத லீடர்ஸ் இயக்கத்தில் இருக்கிறவங்க சோர்வடைய வேண்டாம், அண்ணாமலை தனியாக இயக்கம் தொடங்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கே 15 லட்சம் 20 லட்சம் வாலண்டியர்ஸு அந்த இயக்கத்தில் சேர்றாங்க அப்படின்னா இது நியூட்ரல் ஆடியன்ஸ் கிடையாது, வாலண்டியர்ஸு. நியூட்ரல் ஆடியன்ஸ் லட்சக்கணக்கான பேர் அண்ணாமலைக்கு ஓட்டு போட தயாராக இருக்காங்க. படித்தவர், நல்ல விஷயம் தெரிஞ்சவர் அப்படின்னு தயாராக இருக்காங்க. அந்த எண்ணிக்கையெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா இப்போவே கட்சியை தொடங்குறதுக்கு முன்னாடியே அண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் ஓட்டு போட தயாராக இருக்காங்க. கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே இவ்வளவு சப்போர்ட்டு. அப்போ கட்சியை தொடங்கி அதிரடியான அரசியலை மழை செய்ய ஆரம்பித்தாருன்னா, தமிழகம் முழுவதும் பாத யாத்திரை இதெல்லாம் போனார்னா டெஃபினட்டாக 2031 அண்ணாமலைக்கு தான் களம் சாதகமாக இருக்கும். அதனால் சக வீத லீடர்ஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் யாரும் சோர்வடைய வேண்டாம், இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் நம்பி அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க சக இயக்கத்தில் இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.